வித் வந்து ஃபினிஷிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள லெதர் பவுச்சுங்க, மேக்னெட்டிக் டைப்பு. இதுதான் ஃபோன் ஸ்டாண்டுங்க. இந்த மாதிரி தான் ஃபோன் ஸ்டாண்டு. இதுக்குள்ளே பவர் பேங்க் இன்பில்ட்டா இருக்கும், நம்ம வெளியில எடுக்க முடியாது. இல்ல மேக்னெட்டிக் பென்ட்ரைவுங்க, இல்ல பென்ட்ரைவ் எங்க இருக்குன்னே தெரியாது. இது காஸ்ட்லி டைரிஸ்னால உங்களுக்கு மினிமம் இது ஆவரேஜ் பார்த்தா 3500 ரேஞ்சுக்கு அப்புறம் தான் இருக்கு. இதெல்லாம் ஃபுல் லாக் டைப்புங்க. இந்த பட்டன் இப்படி ப்ரெஸ் பண்ணா இது ஓப்பன் ஆகுங்க. இதுக்குள்ள நம்ம எல்லா ஃபைல்ஸ் திங்ஸும் இந்த மாதிரி பவுச் மாதிரி ஒரு பேக் மாதிரி ஒரு சூட்கேஸ் மாதிரி நம்ம வந்து இதுக்குள்ள வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து நம்பர் லாக் டைரிங்க. ஸோ இங்கே வந்து ஃப்ளாஷ் லைட்ஸ் எரியுங்க. ஸோ இது வந்து கிஃப்ட் பர்பஸ், கார்ப்பரேட் கிஃப்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. என் நேம் விக்னேஷுங்க. என்னோட ஸ்தாபனத்து பேர் பார்த்தீங்கன்னா மெஜஸ்டிக் புக் ஹவுஸ், கோயம்புத்தூர் டவுன் ஹாலில் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டைரிஸ் வந்து இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இப்போ ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் சேல்ஸும் எங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. என்ன காரணம்னா எல்லாருமே இப்போ வந்து மறுபடியும் டைரிஸ் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கம்பெனிக்கும் டைரி வந்து நேம் பிரிண்ட் போட்டு, எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கம்பெனி XYZ ஒரு கம்பெனி நேம் வச்சுருக்கோம்னா அந்த கம்பெனி நேம் பிரிண்ட் பண்ணி கொடுத்து அதை வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட அந்த டைரி போகும்போது ஓகே இந்த கம்பெனி நமக்கு வந்து டைரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களால இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, ஒரு கம்பெனி கொடுக்குறாங்கன்னா அவங்க என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ் ஓரியன்டாக இப்போ வந்து சேல்ஸ் வந்து வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குங்க. அதே மாதிரி ப்ரைஸஸ் ரேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா 40 ரூபீஸ்லேருந்து எங்ககிட்ட 5000 வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 400 வெரைட்டிஸ். எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸும் இருக்குது, அதர் கம்பெனி ப்ராடக்ட்ஸும் வச்சிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் டைரிஸில் பார்த்தீங்கன்னா மந்த் கட்டு, பிளானரு, உள்ள வந்து இம்பார்ட்டன்ட் நோட்ஸு, நம்ம இம்பார்ட்டன்ஸ் எழுதி வைக்கிறது. இப்போ புது வெரைட்டிஸில் நிறையா வந்து இனோவேஷன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா டைரியில் வந்து இன்பில்ட்டாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் பேங்க் சார்ஜரு, ஒயர்லெஸ் சார்ஜரு, ஃபோன் ஸ்டாண்டு, கால்குலேட்டர்ஸு, ஆர்கனைசர்ஸு, பென் ஹோல்டரு, இந்த மாதிரி என்ன இனோவேஷன்ஸ் பண்ண முடியுமோ வருஷமே அந்த இனோவேஷன்ஸ் வந்து நாங்கள் கொண்டு வந்துட்டே தான் இருக்கோம். ஸோ இன்னும் வந்து எங்ககிட்ட நிறைய கம்பெனிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்காங்க. டைரிஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மந்த் கட்டுன்னு சொல்லுவாங்க. மந்த் கட்டுங்கிறது வேற ஒன்று இல்லை, இது இந்த மந்த்துங்க, இதுதான் மந்த் கட்டுங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஃபுல் பேஜ் குவாலிட்டி, 70 GSM 80 GSMஸு, மல்டி கலர்ஸு, பிளானர்ஸு, ஆர்கனைசர்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று இன்பில்ட் ஒவ்வொரு கஸ்டமைசேஷன்ஸ் நம்ம சொல்ல அதோட ப்ரைஸ் வந்து வேரியேஷன் ஆகிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி டைரிஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து பேப்பர் குவாலிட்டி வந்து ஒரு 80 GSM பேப்பரில் போடுவாங்க. கீழே வந்து மோட்டிவேஷனல் கோட்ஸ் ஒன்று கொடுப்பாங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். பென்ட்ரைவ் வந்து உள்ள இன்பில்ட்டாவே வந்து டைரியிலேயே இருக்கும். ஸோ நம்ம அடிக்கடி நம்ம வெளியில் போகும்போது நம்ம ஃபோனில் சார்ஜ் தீர்ந்து போயிடும், பென்ட்ரைவ் இருக்காது, ஏதோ இம்பார்ட்டன்ஸாக எடுக்கணும், ஒரு மீட்டிங்ஸ் போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு டைரி மட்டும் எடுத்துகிட்டு போனோம்னா உள்ளுக்குள்ளே வந்து நம்ம எல்லாமே வந்து இன்பில்ட்டாக கொண்டு வரது தான் இந்த வருஷம் புது இனோவேஷன்ஸுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித் வந்து ஃபினிஷிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள லெதர் பவுச்சுங்க, மேக்னெட்டிக் டைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வந்து நம்ம விசிட்டிங் கார்டு ஹோல்டர்ஸு, இதுதான் ஃபோன் ஸ்டாண்டுங்க. இந்த மாதிரி தான் ஃபோன் ஸ்டாண்டு. ஃபோன் இது மேலே வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மேலே ஃபோன் ஸ்டாண்டு மாதிரி ஃபோன் வச்சுக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8000 வாட்ஸ் மெகா வாட்ஸ் பவர் பேங்க்குங்க. இதுக்குள்ளே பவர் பேங்க் இன்பில்ட்டாக இருக்கும், நம்ம வெளியில் எடுக்க முடியாது. இதில் வந்து 3 டைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து டேட்டா கேபிள் யூஸ் பண்ணி இந்த பவர் பேங்கை சார்ஜ் போட்டுக்கலாம். யூனிவர்சல் பின் இருக்குது, நம்ம C டைப் பின் இருக்குது, இன்னொன்று வந்து ஐஃபோன் சார்ஜர்ஸ். இது ஏன் 3 வச்சுருக்காங்கன்னா ஒருத்தட்ட என்ன ஃபோன் இருக்குன்னு தெரியாது. ஒரே டைரியில் 3 பேருமே யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸும் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆப்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பென்ட்ரைவ் அட்டாச்மெண்ட்டுங்க. ஸோ பென்ட்ரைவ் வந்து நம்ம திடீர்னு ஏதோ வேணும், நிறைய ஃபோனில் சார்ஜ் பண்ண முடியும்னா இல்லை மேக்னெட்டிக் பென்ட்ரைவுங்க, இல்லை பென்ட்ரைவ் எங்கே இருக்குன்னே தெரியாது, நம்ம சொன்னால் தான் தெரியும் பென்ட்ரைவ் எங்கே இருக்குன்னு. இது மேக்னெட்டிக் பென்ட்ரைவ் எடுத்திங்கன்னா பென்ட்ரைவ் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து 16 GB பென்ட்ரைவுங்க. இந்த பென்ட்ரைவ் வித் மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட்டோட இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கம்ப்ளீட் லெதர் ஃபினிஷோட சூப்பர் குவாலிட்டி ஃபைன் டியூன் பண்ணி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா 8000லேருந்து 20,000 பவர் பேங்க்ஸ் இருக்கும். அதே லாஸ்ட் டைரிஸ் என்ன பார்த்தீங்களோ அதே செட்டப்ஸில் இருக்கும். பட் அப்கிரேஷன்ஸ் ஒரு கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்களோ அந்த அப்கிரேட் நெக்ஸ்ட்டு என்ன கஸ்டமைசேஷன் சொல்கிறாங்களோ, ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறாங்களோ அதை ஆட் பண்ணி நெக்ஸ்ட் அப்கிரேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க அந்த டைரிஸ்லாம். இதுக்குள்ளே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா 80 GSM பேப்பர், நோட் பேடுங்க. இல்லை டேட்ஸ் வராது, ஏன்னா இது காஸ்ட்லி டைரிஸ்னால உங்களுக்கு மினிமம் இது ஆவரேஜ் பார்த்தா 3500 ரேஞ்சுக்கு அப்புறம் தான் இருக்குது. 2500க்கு உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி கம்மியாகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் எல்லாம் எதுவுமே மென்ஷன் ஆயிருக்காது. ஸோ நெக்ஸ்ட் இயர் இந்த டைரி வாங்கிட்டோம், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, இது உள்ளுக்குள்ள இந்த பேஜஸ் முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதுக்கு இந்த பேஜஸ் மட்டும் தனியாக வேணாலும் தனியாக நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த பேஜஸ் இந்த சைடு 2
கிளிப் கொடுத்துருக்கோம். அந்த கிளிப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆயிரும். இதை இந்த கேக்கு, இது பேர் கேக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கேக்கை மட்டும் நீங்கள் மாற்றி நெக்ஸ்ட் இயருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃபுல் லாக் டைப்புங்க. இந்த பட்டன் இப்படி ப்ரெஸ் பண்ணால் இது ஓப்பன் ஆகுங்க. இதுக்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து நம்ம வந்து டேட்டட் டைரிஸும் போட்டுக்கலாம். இந்த டேட்டட் டைரிஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நோட் பேட் டைரியாவும் போட்டுக்கலாங்க. இது பென் ஹோல்டருங்க. இதுக்குள்ளே நம்ம எல்லா ஃபைல்ஸ் திங்ஸும் இந்த மாதிரி பவுச் மாதிரி ஒரு பேக் மாதிரி ஒரு சூட்கேஸ் மாதிரி நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து நம்பர் லாக் டைரிங்க. ஸோ நம்பர் லாக் டைரிஸ் இப்போ வந்து நம்ம எப்படி வந்து சூட்கேஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்பர் லாக் சிஸ்டம்ஸ் இருக்கும். இந்த நம்பர் லாக் சிஸ்டம் நம்ம செட் பண்ணிவிட்டு இந்த டைரி யூஸ் பண்ணிக்கலாம். இதான் அதோட ஓப்பன் டைப்புங்க. நம்ம என்ன நம்பர் லாக் செட் பண்ணுறோமோ அந்த நம்பர் லாக் சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி இது வந்து ஆர்கனைசருங்க. இதில் வந்து இன்ஃபர்மேஷன்ஸு, பிளானர், டைரி, ப்ராஜெக்ட், பிஸ்னஸ் நோட்ஸு அந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு வந்து உங்களுக்கு மந்த் கட்டு மாதிரி ஒவ்வொருத்துக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பிளானர் வந்து உள்ள ஒவ்வொருக்கும் டைரியாக யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டைரிங்க. ஸோ இது வந்து இந்த வருஷம் வந்து புது மாடலுங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல்லி ஃபார் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்காக இல்லைங்க. ஸோ இங்கே வந்து ஃப்ளாஷ் லைட்ஸ் எரியுங்க. உள்ளே வந்து லைட்ஸ் இருக்கும். இங்கே வந்து என்கிரேவிங் பண்ணிக்கலாம். என்கிரேவிங்னா என்னன்னா, உள்ளே வந்து கம்பெனி பிராண்ட் நேமை பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த பிளாக்கிஷில் வந்து உங்கள் கம்பெனி நேம் பிரிண்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு எல்இடி லைட் இருக்கும். லைட் எரியும் போது உங்களோட கம்பெனி நேம் வந்து விசிபிளாக தெரியுங்க. ஒரு எம்டி பர்பஸ் யூஸ் பண்ணுறவங்க இது வெளியில் வச்சாங்கன்னா வெளியில் வந்து பீட் பண்ணுறவங்க பார்க்கும்போது உங்களோட கம்பெனி நேம் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இது புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இன்வென்ட்ரி. இதுலேயுமே ஒரு என்ன ஸ்பெஷாலிட்டினா, இதுக்குள்ளேயுமே ஒரு 16GB பென்ட்ரைவ் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ பென்ட்ரைவ் வந்து மேக்னெட்டிக் டைப். அது இதில் வந்து என்ன அடுத்த ஸ்பெஷாலிட்டினா, இது ஒயர்லெஸ் சார்ஜிங்க. ஸோ ஃபோனை வந்து நம்ம உள்ளே வச்சாவே இங்கே ஒயர்லெஸ்ஸாக ஃபோன் சார்ஜ் ஆகும். நம்ம ஃபோன் ஒயர்லெஸ் ஃபோன் வந்து அந்த ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம ஃபோனில் இருந்ததுன்னா நம்ம வேறு எதுவும் பண்ண வேணாம். இதுலேயுமே இன்பில்ட் பவர் பேங்க் இருக்கும். உள்ளே வந்து என்ன ஒயர்லெஸ் சார்ஜிங் அந்த வயரில் ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கிஃப்ட் பர்பஸ், கார்பரேட் கிஃப்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இது எப்படின்னா, இந்த இது வந்து ஃப்ளாஸ்க். இந்த ஃப்ளாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours ஹாட் வாட்டர், வார்ம் கோல்ட் வாட்டர் ரெண்டுமே வந்து நம்ம 3 hours வரைக்கும் அதோட கெப்பாசிட்டி தாங்குங்க. இது வந்து நோட் பேட் டைரி. உள்ளே வந்து டேட்ஸ் இருக்காது, நோட் பேட் மட்டும்தான் இருக்கும். டேட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு பென்னு, ஒரு ஐடி கார்டு ஹோல்டர் மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து ஒரே தீமில் கொண்டு வந்திருக்கும். இந்த தீம் வந்து எதுக்கு இந்த மாதிரி ஒரே தீமில் கொண்டு வந்திருக்குன்னா, ஒரு கார்பரேட் ஃபீல்டில் வந்து ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து கொடுக்கும்போது கம்பெனி அவங்களோட பிராண்ட் நேம் போட்டு ப்ரமோட் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த செட்டப்ஸ் வந்து தீம்ஸ் வந்து நிறைய கொண்டு வந்து. இது நம்மக்கிட்ட வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு வந்து கார்பரேட் லெவலாக எக்ஸ்பென்சிவ் வெரைட்டிஸ் வரைக்கும் வேரியஸ் ரேஞ்சஸில் வந்து நாங்கள் டைரிஸ் வச்சுருக்கோம். இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃபீஸு, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், மிட் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், இந்த எல்லா இண்டஸ்ட்ரீஸுக்குமே யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம்.